வணக்கம். தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் இலங்கை பிரதமர் கரணியுடன் சந்திப்பு. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு அனுரகுமாரவிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. விடுதலை புலிகளின் தலைவருக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து, டிஐடியினர் விசாரணை. இலங்கை மக்களுக்காக இந்தியாவுடன் கைகோர்க்கும் அனுர அரசு. செல்பி மோகத்தால் தாய்க்கும் மகளுக்கும் ஏற்பட்ட நிலை. சட்ட திருத்தத்தின் பின்னரே உள்ளூராட்சி சபை தேர்தல், ஆணைக்குழு திட்டமிட்டல். யாழில் மண்ணகழ்வை கண்டித்து தென்மராட்சியில் மக்கள் போராட்டம். நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு, பெண் உட்பட 3 கைது. வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம். வீட்டின் மீது மோதியது விமானம், பயணித்த அனைவரும் பலி. நத்தாருக்கு சொந்த ஊருக்கு சென்றவர்களின் படகு கவிழ்ந்து பலர் பலி, 100க்கும் மேற்பட்டவர்கள் மாயம். இது தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். இலங்கை பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவுக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை வதிவிட தூதுக்குழுவின் இலங்கைக்கான பணிப்பாளருக்கும் இடையில் பிரதமர் அலுவலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முக்கிய பங்கு குறித்து இந்த கலந்துரையாடலின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதுடன் இலங்கையின் தேசிய அபிவிருத்தி முன்னுரிமையாக புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பாடசாலை கட்டமைப்பு, அதிபர் ஆசிரியர் பயிற்சி மற்றும் மதிப்பீட்டு பொறிமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் இதன்போது வலியுறுத்தினார். அதிபர் ஆசிரியர் பயிற்சியை மேம்படுத்துதல் உட்பட முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களின் மூலம் கல்வித்துறையில் உள்ள சவால்களை தீர்ப்பதில் தங்கள் பங்களிப்பு குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகள் மேலும் கலந்துரையாடினர். சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பெசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான 3 விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மேல் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளை தினசரி விசாரணை செய்தல், இளஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல், சட்டமாதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகியன இந்த விடயங்களில் உள்ளடங்குவதாக ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்த தினத்தன்று சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நபர் ஒருவரால் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டத்தில் இருந்த சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர். இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்து வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியை சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் பிரபாகரனின் பிறந்த நாள் மற்றும் மாவீர நாள் நிகழ்வுகளை அரசாங்கத்தின் கெடுபிடிகளற்று இடம்பெற்ற நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன் இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு வினைத்திறனான அரசாங்க சேவைகளை வழங்குவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு இலங்கையும் இந்தியாவும் இணைந்து செயற்படும் என்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்த மாதம் கைச்சாத்திடப்படும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தன்மையில் தெரிவித்திருந்தார். இந்தியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவில் வெற்றிகரமான மக்களை மையப்படுத்திய டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் ஆர்வமாக உள்ளதாகவும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை
விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்ததாகவும் அமைச்சர் கூறினார். பயனாளிகளுக்கு பணம் செலுத்துதல் உட்பட ஏனைய அரசு சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் இலங்கை மக்களுக்கு உதவும் என்றும் ஹேரத் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அடையாள அட்டையினால் பயனாளிகள் நேரடியாக பணம் செலுத்த முடியும் எனவும் இடைத்தரகர் தேவையில்லை எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தொடருந்தின் முன்னால் நின்று செல்வி எடுத்த தாய் மற்றும் மகள் அந்த தொடருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அனுராதபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரத்னபுரி பிரதேசத்தை சேர்ந்த தாயும் மகளும் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்துள்ளனர். இதன்போது அனுராதபுரம் தொடருந்து நிலையத்தின் முன்பாக செல்வி எடுக்க சென்றுள்ளனர். அவ்வேளை காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிவேக தொடருந்தின் முன் செல்வி புகைப்படம் எடுக்க முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இருவரின் உயிரிழப்பு அவர்களது உறவினர்களிடையே கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஓடும் தொடருந்தில் செல்வி எடுக்க முயன்று தவறி வீழ்ந்து படுகாயமடைந்த சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை உள்ளூராட்சி சபை தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு சட்ட ரீதியான தடை இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் ஜனவரி மாதத்திற்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளன. இதன்படி தேர்தல் சட்டத்தில் விரைவில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கோரி இருந்ததுடன் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முன்கூட்டிய வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதியில் மண் அகழ்வு இடம்பெற்றுள்ளமையை கண்டித்து பிரதேச மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரம்பகத்தில் உள்ள விடத்தற்பளை கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதியிலேயே இந்த மண் அகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த விவசாய வீதி நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளது. பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனையே பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் மண் அகழும் இயந்திரத்தின் உதவி கொண்டு 25க்கு மேற்பட்ட டிப்பர்களில் மண் அகழப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதிலும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உண்ணாவிரத போராட்டம் பல்வெட்டித்துறையில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. யுத்தத்திற்கு பின்னர் 30 வருடங்களுக்கு மேலாக பல்வெட்டித்துறையிலிருந்து தொண்டை மானாறு வரையான 12.8 கிலோமீட்டர் நீளமான வீதியினை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டு போராட்டத்திற்கு ஆதரவளித்தனர். இதன்போது எமது வீதி எமக்கானது, புதிய அரசே புது வீதி அமைத்துத்தா, ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த வீதி புனரமைக்கப்படாமைக்கு பல காரணங்கள் உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி கடந்த அரசாங்கத்திடம் இது தொடர்பாக நாம் பல கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளனர். இப்பகுதியில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த வீடு இருப்பதாலும் இங்குள்ள மக்கள் சுற்றுலாத்துறையிலே முன்னேற்றம் அடைவதற்கும் கடல் தொழில் சார்ந்த மக்கள் தமது தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் தடை ஏற்படுத்தும் வகையிலேயே குறித்த வீதி அமைக்காமல் புறக்கணிக்கப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே புதிய அரசாங்கம் தற்போது பதவியேற்றிருக்கும் நிலையிலேயே எதிர்வரும் பாதீட்டில் இந்த வீதிக்கான நிதியை ஒதுக்கி அதனை புனரமைப்பு செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மருதானை மாளிககந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண்ணை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச் சூட்டிற்காக வருகை தந்திருந்த மோட்டார் சைக்கிள் சாரதி நேற்று முன்தினமிரவு கிராண்ட் பஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 16.550 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 35 வயதுடைய கொழும்பு 14 பகுதியை சேர்ந்தவராவார். துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இதுவரையில் பெண் உள்ளிட்ட 3 பேர் கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் கொழும்பு மத்திய குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றவியல் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது பன்னாட்டு. வீடொன்றின் மீது விமானம் மோதி விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியாகினர். பிரேசில் நாட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்டில் சுல் மாகாணத்திலிருந்து சிறிய ரக விமானம் சாலோ பாலோ மாகாணத்திற்கு நேற்று சென்று கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் 10 பேர் பயணித்தனர். இந்த நிலையில் சாலோ பாலோ மாகாணம் கிராமடோ நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் வீடு மீது மோதியது. இந்த கோர விபத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்தது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 10 பேரும் உயிரிழந்தனர். அதேவேளை வீட்டில் இருந்த 2 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை நடத்தி வருகின்றனர். கொங்கோ நாட்டில் அதிகப்படியானவர்களை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் 38 பேர் பலியானதுடன் 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். வடகிழக்கு கொங்கோவில் உள்ள புசிரா நதியில் கிடந்த வெள்ளிக்கிழமை போண்டே எனும் இடம் வரையில் பயணம் செய்யும் படகில் சுமார் 400க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்றுள்ளனர். அப்போது நடுவழியில் அந்த படகு கவிழ்ந்துள்ளது. இதில் 38 பேர் பலியான நிலையில் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகில் பயணம் செய்த பெரும்பாலானோர் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளிகள் எனவும் அவர்கள் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ததாகவும் கூறப்படுகின்றது. பயண படகுகளில் அதிக நபர்களை ஏற்றக்கூடாது எனவும் மீறினால் தண்டனை அளிக்கப்படும் எனவும் கொங்கோ நாட்டு அதிகாரிகள் பலமுறை எச்சரித்தும் இதுபோன்ற படகு விபத்துக்கள் அந்த நாட்டில் நிகழ்வது தொடர்கதையாகி வருகின்றது. மேலும் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே தொடர் மோதல்கள் ஏற்பட்டு வருவதனால் பெரும்பாலான சாலைகள் முடக்கப்பட்டுள்ளன. இதனால் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு செல்ல அந்த நாட்டு மக்கள் பெரும்பாலும் நீர்வழி போக்குவரத்தையே பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.